இன்றைக்கி வந்து 14th of September அண்ட் நாங்கள் இப்போது டிஸ்கிட்டில் இருக்கோம். டிஸ்கிட்லேருந்து இப்போது இன்றைக்கி பேங்காங் போக போகிறோம். அண்ட் என்னென்னா இன்றைக்கி ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் இருக்குது. அண்ட் நாங்கள் இங்கே இன்னும் ஸ்டே பார்க்கல, அங்கே போய் தான் ஸ்டே தேடணும். ஸோ பார்க்கலாம். டிஸ்கிட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ் இது தான். இந்த ஸ்டே பேர் பார்த்திங்கன்னா ரியல் சியாச்சன். இங்கே பாருங்கள், ஆப்பிள் ட்ரீ. ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்ப செம்மையான பிளேஸ். லைக் ஸ்டே நல்லாயிருக்கு. ஸ்டேயை தாண்டி ஃபுட் வைஸ் வந்து செம்மையாக வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 2 பேருக்கு வந்து ஒரு நைட்டுக்கு. அது வந்து விச் இன்க்ளூட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர். ஸோ டிஸ்கிட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் டிஸ்கிட் உள்ளே வந்தீங்கனாலே இவங்களோட போர்டு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ரியல் சியாச்சுன்னு ரெட் கலரில் போட்டிருப்பாங்க. ஸோ கிளம்பியாச்சு. டிஸ்கிட்லேருந்து 4.5 hours காமிக்குது. ஹரி, டேய், ஃபியூவல் அடிக்கவே இல்லை. ஓ, எல்லா பங்க்லேயும் கூட்டமாக இருக்குது. லிமிட்டடாக தான் இருக்குது. இங்கே ஃபில்லிங் ஸ்டேஷன்லாம் இப்படி தான் இருக்குது. அப்படியே மொட்டையா. என்னாச்சு மொட்டையா? இல்லை கேமராவில் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிட்டோம். பேங்காங்க்கு இன்னும் 88 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பாருங்கள் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு. இங்கே சைடில் கிடக்கிற கல் எல்லாமே மேலே மலையிலேருந்து உருண்டுட்டு வந்த கல். சில இடத்துல கல்லெல்லாம் உருண்டுட்டு வந்து ரோடையே என்ன சொல்கிறது ஃபுல்லாக மறைச்சிட்ருக்கு. இங்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்தது ஓட்டுறதுக்கு. மறுபடியும் அந்த மாதிரி ஏரியா வந்து நான் காமிக்கிறேன். ஆனால் சரியான கூட்டம் இருக்கும் போல் பேங்காங்கில். ஏன்னா நிறைய வண்டி போகுது. ஓஹோ, ஆஃப் ரோடு ஆஃப் ரோடு. ரொம்ப தூரத்துக்கு இப்படி தான் இருக்கு. ஆற்றுக்குள்ளே வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. கன்றாவி. அப்பா, என்னடா இது? அதுதான் ப்ரோ, எங்கே போனாருங்க? லீவ் போட்டாரா? அடேங்கப்பா, அங்கே தான் ரோடு. வந்துட்டோம். இங்கே ரோடு போடும்போது ப்ரோ லீவ் போட்டாராடா? பெரிய வாட்டர் கிராசிங்காக இருந்திருக்கு மாட்டேங்குது. அதுதான் ஃபுல்லாக ஆற்றுக்குள்ளே ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சாங்க. இன்னும் இனோவாவே நின்றுச்சு. ஹரி, இங்கே மட்டும் நீ இறங்கணும்னு நினைக்கிறேன். இல்லை சரி இரு, நான் போயிடுறேன். அவ்வளோதான். ஓஹோ, போயிடலாமா இல்லை இறங்குறியா? நீ இறங்குனா எப்படி வருவ? கால் கீழே வச்சிட்டேன்னா போச்சு.
நடுவுலே போகும். மெதுவா மெதுவா. ஆடி சூப்பர்பு. அடாடாடாடாடாடாடா. பைக்ல பாருங்க, அங்கே இருக்கிற மவுண்டைன்ஸ் மேலே ஃபுல்லாமே ஐஸ் இருக்கு. சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. ஆஹா, தண்ணி எப்படி போகுது பாருங்க. கிளேஷியர்லேருந்து மெல்ட் ஆகி வர தண்ணி. தண்ணி பாருங்க. அப்பா பயங்கரமாக இருக்குது தண்ணி. ஆடா என்னடா டே. ஹாரி எஸ். அங்கே போய் சூப்பராக ஒரு வீடியோ எடு. நான் வரதா போயிடுவானா? இல்லை, இங்கே இருந்துகிட்டே இரு. ஓகே, இந்த சைடில் போகிற தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. பாருங்கோ பேங்காங் லேக். தூங்கிட்டான். என்ன கலர் அப்பா. அந்த 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 ஷேட் அப்படியே மாறுது பாரு ப்ளூஸில். ஏதோ உட்டன் காட்டேஜ். ஆமாம், போயிடலாமா? போகலாமா? கீழே எங்கே இறங்கும்? இந்த அங்கேருந்து வரவங்களும் இங்கே தான் இறங்குறாங்க. டாய்லெட் ஓப்பன்ல வச்சிருக்கானுங்க. சரி இது அது தான் பயங்கரமாக இருக்குது. என்ன தான் வீடியோ பார்த்தாலும் நேரில் வந்து பார்க்குறது வேறு லெவலில் இருக்குது. எத்தனை வீடியோ பார்த்துருப்பேன் நான் பேங்காங் லேக்கோடது. டிஸ்கிட்லேருந்து பேங்காங் போகிறதுக்கு ஆக்சுவலி 2 ரூட் இருக்குது. ரூட் 1 வந்து நாங்கள் போன ரூட். அந்த ரூட் வந்து ஷியாக் அப்படின்ற ஒரு ரிவர் ஒட்டியே போகும். ரூட் 2 வந்து ரிட்டன் கார்துங்லா வழியாக லே வந்து லேலேருந்து சங்லா பாஸ் வழியாக பேங்காங் ரீச் ஆகிற ரூட்டு. சங்லா பாஸ் வந்து ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட். ஏன்னா இதோட ஆல்டிடியூட் கார்துங்லாவை விட அதிகம். நாங்கள் வந்து பேங்காங்லேருந்து அப்படியே கீழே போனதுனால இந்த சங்லா பாஸ் வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் போகவே இல்லை, எங்களால் போகவும் முடியலை. எங்கே இருக்க இப்போது? பேங்காங் லேக். பேங்காங் லேக் கிட்ட எந்த வில்லேஜில்? மிராக். இந்த வில்லேஜில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 5 ஹோம் ஸ்டே, 10 வீடு, அவ்வளோதான். 5லேருந்து 10 வீடு, அதில் சில ஹோம் ஸ்டே இருக்குது, அவ்வளோதான். சுற்றி ஆனால் வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் மொபைல் நெட்வொர்க் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது.
எதுவுமே கிடையாது. அண்ட் இங்கேருந்து மணாலி வரைக்கும் பெட்ரோல் பங்க் கிடையாது.